ஏன் நம்ம தமிழ் சினிமா வந்து 1000 கோடி அடிக்க மாட்டேங்குது? நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி கனவு கனவாவே பேருமா? அத பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கங்க. நீங்க லைக் பண்றது தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த வீடியோ போகும். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டாபிக்குள்ள போயிரலாம். ஏன் நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு 1000 கோடி அடிக்க மாட்டேங்குது? அது கனவாவே ஏன் இருக்கிற காரணம்னா, நம்மளோட ஃபேன்ஸுக்கு தான். நம்மளோட ஃபேன்ஸால தான் இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நம்ம 1000 க்ரோஸு ஒரு படமே போக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி இருக்கனால இப்போ வந்து இப்போ அஜித் படம் வந்தால் விஜய் ரசிகரும் சப்போர்ட் பண்ணும். மற்ற எல்லா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணனால தான் அந்த படம் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டே நல்லா பண்ணும். இப்போ மற்ற மொழிகள் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தெலுங்கு சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அல்லு அர்ஜுன் படம் வந்தாலும், என்டிஆர் படம் வந்தாலும், நம்ம மகேஷ் பாபு அவர் படம் வந்தாலும் எல்லா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் ரெக்கார்டும் வருது. நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அவங்களோட இது வருது. அது இல்லாமல் நம்மளோட ஃபேன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு. இப்போ எப்படின்னா, "ஏன் தான்டா வசூலில் கிங்கு, நீங்கள்லாம் எங்களுக்கு கம்மி" அப்படின்னு ஒரு நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆளை டாக்ஸிக்காக பேசி 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 நம்மளோட தமிழ் சினிமா வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஒரு மிக குறைவான இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் பாலிவுட்டுக்கு அடுத்து தமிழ் சினிமா தான் அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து டோலிவுட் வந்து நம்பர் 1 இடத்துக்கு போயிருச்சு. ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து இந்த சினிமாவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்க ரீஜினல் மூவில தான் எடுக்கிறானுங்க. அவங்க ரீஜினல் தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க. அத வந்து அவங்க எப்படி ப்ராடக்ட் எப்படி பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் எப்படி பண்றானுங்கன்னா, எல்லா இதுக்கும் போய் அவங்க மார்க்கெட் பண்றானுங்க. அந்த படத்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அந்த மூவிய வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து ஒரு இது ப்ரொமோஷன் பண்றாங்க. அவங்க ஒரு ட்ரெய்லர் விடும்போதும் சரி, எல்லா மொழிகள்லயும் உடனே ப்ரொமோட் பண்ணி விடுறதாச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமால அப்படி இல்ல. ஒரு படத்த வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணதே இல்ல. ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கும். நம்ம விஜய், அஜித் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, இறங்கி வந்து பண்ணாங்கன்னா, படம் வந்து நமக்கும் ஒரு 1000 கோடி கிளப்ஸில் இணைய கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்ற ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், மகேஷ் பாபா இருக்கட்டும், என்டிஆர் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் ப்ரொமோஷன் பண்றாங்க. அதனால தான் அவங்களோட படம் வந்து 1000 க்ரோஸ் போகுது. நல்ல கலெக்ஷனும் பார்க்குறாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் 1000 நம்ம தமிழ் சினிமாவும் அதே மாதிரி ப்ரொமோஷனில் இறங்குனாங்கன்னா, நமக்கும் ஈஸியா 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து முழு டார்கெட் வந்து நம்ம வந்து நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணணும். ஏன்னா நார்த் இந்தியாவில் தான் பெரும்பாலும் இந்தியர்கள் இருக்காங்க. அங்கே நம்ம டார்கெட் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 1000 க்ரோஸ் அடிக்கும். ஏன்னா நம்ம சவுத்தில் ஓரளவுக்கு மார்க்கெட் இருந்தாலும் நமக்கு நார்த்தில் கிடையாது. நம்ம தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு யாருக்குமே. அவங்க வந்து அது வந்து ரஜினி சாருக்கு ஓரளவுக்கு இருக்குது நார்த்தில். அவர் வந்து இப்போ கூலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கூலி படத்தை வந்து பக்காவாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ரெடி பண்ணி எல்லா இடத்துக்கும் பேன் இண்டியா மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா பக்கா ஒரு 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இருக்குது. அந்த படங்களும் நல்ல பக்காவாக ப்ரொமோஷன் பண்ணி நல்லா அடித்தாங்கன்னா நமக்கு வந்து 1000 க்ரோஸ் கிளப்பில் இணைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் தளபதி 69 இருக்குது. மற்ற நிறைய படங்கள் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். வரிசையாக தக்லைப்பு மூவி இருக்குது. வரிசையாக நிறைய படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த படங்களுக்கும் சரியான ப்ரமோஷன் அமைஞ்சால் அந்த படங்களுக்கும் 1000 க்ரோஸ் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல படங்கள் வந்தால் ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஒரு நல்ல படம் வந்தால் நல்லா ஆதரிங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.